இவ்வளோ பெரிய திரையரங்கில் ஏங்க எத்தனை படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சா என்னங்க பண்றது? இது ஒரு நல்ல படம். நம்ம படத்தை நாமளே போட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது ஒரு வித்தியாசமான படம் மட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிருக்கீங்க? என்னென்னமோ அமைச்சிருக்கீங்க. இதெல்லாம் இருக்கு, பட் காமிக்க முடியாது. இருங்க, படத்தை போடாதீங்க. வந்துருச்சு ப்ரோ, இது ஒரு வியூ தான் போட்டது. என்ன ப்ரோ இது என்ன இப்படி தெரியுது? பிக்சலேட்டடா இருக்கு. பாபுஸ் ஆன்லைன் கிளாसेस. படம் வீடியோ நல்லா இருக்கும் போல, ஆட் ஒழுங்கா தெரியல, எழுத்து ஒழுங்கா தெரியல. ஆடா ஆமா, பிகாச்சு எம்மி நூடுல் இதெல்லாம் விளம்பரம் ப்ரோ. அதோட எடுத்து வச்சிருக்காங்க போல, ஃபார் சேல். நந்திஸ் ரான்ச். ஓ நோ, கஸ்டம் காட்டனவே எவனோ திருடிட்டு போயிட்டு இருக்கான் போல. என்ன மனுஷன் பாருங்க சிச்சாக்கு. ஆக்சுவலா வீடியோ தான் நல்லா வரும் போல. வீடியோ தான் நல்லா வரும். வீடியோ தான் நல்லா வரும். வீடியோ செக் பண்ணி பார்த்தோம். அதான் பாருங்க, டிஜி நோட் வீக் சேல். டெஸ்ட் ஒழுங்கா தெரியல ப்ரோ. வீடியோ ரெசல்யூஷன் அது அப்பனா அந்த ப்ரொஜெக்டர் ரெசல்யூஷன் ஏத்துனுங்க. அதான் அதான் லெவல் 9ங்க அது. அப்படியே ஆனா நம்ம எல்இடி தான் வச்சோம். ஆஷன் டிஜி ஒழுங்கும் நொட்டு இதெல்லாம் வந்திருக்கு. அந்த இடத்து ஒழுங்கா தெரியல போல. அப்பனா அந்த வீடியோவை போட்டுக்கலாம். ஐஜி சீரம். ஓ அவனுக்கு மண்டையில இதாகுன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க போல. இது யார் காஃபி? ட்ரிபிள் ஏ வந்து நைட் ஆக்குன்னு நினைக்கிறேன். தஞ்சை அது. ஓகே, இது வந்து பாபு. இந்த எழுத்து தெரியல ப்ரோ. இந்த படத்துக்கு எவனுமே வரல ப்ரோ. இந்த ஆடு கருமம் ஊத்திக்கிச்சு. கூடாது ஓரமா கரும தண்ண ப்ரோ. இது வந்து ஓடுல இந்த படம். ப்ளீஸ் தயாரிப்பாளரே உங்களுக்கு வாழ்க்கை நாடகமா நம்ம மட்டும் பார்க்கறதா? பார்த்துக்கலாம் ப்ரோ, நம்ம மட்டும் பார்க்கலாம். இந்த கருமத்தை வேற வழி இல்லை. ஹவு பிகாச்சு இமேஜின் அபவுட் ஹிஸ் லைஃப். பிகாச்சு இப்படி தான் நினச்சிட்டு இருக்காது வாழ்க்கையை பற்றி. சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு போல. ரெஸ்ட் ரூம் போயிட்டு கக்கூஸ் டப்பா. அதான் இல்லைங்க, அது வானத்தை பார்த்துட்டு அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கு. பீக்கா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு. ஓ மேல போய் நட்சத்திரோட போகுது. நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு 7 போட்டு போனா பக்கத்துல தெரியும் சொல்லிட்டு. ஓ வாழ்க்கை ரொம்ப ரம்மியமா இருக்கு. நாங்க பாருங்க டெடி பியர் கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கு. கர்ம ஹவ் அதர்ஸ் இமேஜின் பட் பிகிச்சு. மத்தவங்க பிகிச்சு பத்தி எப்படி நினைக்கிறாங்க? இந்த மாதிரி கார்லாம் நொட்டுதாது ஆட்டிட்டு இருக்கும் போல இந்த மாதிரி காருக்கு. ஹவ் ஆக்சுவல் லைஃப், அதோட லைஃப். படம் இப்படி இருக்கு பாருங்க. இப்படிதான் படம். பீக்கா படம் worst. அம்மா ஆர்ட் பிலிமா சொருகிட்டாங்க அப்படின்னு. அதோட வாழ்க்கை இதான் ப்ரோ. நீங்க நினைக்கிற வாழ்க்கை இல்ல, அதோட வாழ்க்கை வலி. வாழ்க்கை வேற. சொருகுனா அதுக்கு தான் தெரியும். இது எப்படி இருக்கு இங்க பாருங்க, இது மாதிரி ஆட்டிட்டு கூட இல்ல, அது வாழ்க்கை கொடூரம். அதை திணிச்சு போ கியூட்டா நடி அப்படின்னு. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப. படமே முடிஞ்சிருச்சு ப்ரோ. சா எல்லாம் கை தட்டி இருப்பாங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இதை மிஸ் பண்ணக்கூடாது. படத்துல ஆடு நடன கலைஞர் வந்துட்டாரு. இன்னும் சிரிக்கிற சிரிக்கிறான் பயங்கர மாறுறான் ஒரு. இதெல்லாம் ஒரு டாட் சொல்றோம் அப்படின்னு. என்ன டாட் சொல்றீங்க? மரண குத்து யாருங்க? யாரு பண்ணீங்களா? அனுப்பிச்சிட்டீங்க. சிரிக்கிறோம். என்ன டாட் சொன்னா இறங்கி வரணும், அவ்வளவுதான். பயங்கரமா அமைச்சிருக்கீங்க ப்ரோ. ஆடி அமைச்சிருக்கானா? நந்தீஷ் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரான் ப்ரோ. அதான் அவன் வந்து ஜிப்பு திறந்து வெளியே வர மாதிரி தாங்க ஒரு கேரக்டர். ப்ரோ ஆடி அனுப்பிட்டு இருக்கான் பாருங்களேன். யாரு ப்ரோ இப்படி அனுப்புங்க ப்ரோ வீடியோஸ் அனுப்புறது. சிரிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் ஒரு டான்ஸா? நான் ஆடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாதியில ப்ரோ யார் அனுப்பிச்சு குச்ச விட்டு போச்சு. எப்படி ஆடணும்னு இவனை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ப்ரோ. அதான் நந்தீஷ் சிரிக்கிறா பாருங்க. என்ன ஆடு அப்படின்னு. ஐயோமா ஏய்தான் ப்ரோ. அவன் சும்மா சிரிச்ச மாதிரி சிரிச்சு மட்டும் வீடியோ அனுப்பிச்சு. நான் லைவ்ல சொன்னால சிரிச்சு அனுப்பிச்சு விட்டாரு. அப்படியே அதை மாத்தி இது ஆக்சுவலா இன்னொரு வீடியோ இன்னொருத்தர் அவங்க டான்ஸ் ஆட மட்டும் நடுவுல கட் பண்ணி வச்சு விட்டேன். அது
வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. பார்த்தாலும் இதுக்கு தான் அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி கம்மி ஒரு பல்பு போயிடுச்சா? பல்பா வந்துச்சு, கீழே வந்துருச்சு அடச்சை ப்ரோ, கீழே வந்துருச்சு. நிறைய பக்கு இருக்கும் போல. கர்மம். மாத்தி போடுங்க. தப்பா வருது. வந்துருச்சு. இங்க பாருங்க, ஆர்த்தர் யார் யாரோட சந்திப்பா இருப்பாருங்க. நடுவுது சாடி எப்படி பாருங்க. சந்திக்கிற ஆளுங்க பயங்கரமான இங்க பாருங்க. இவரு டச்சு சாடி ஆட்ல மறுபடியும் வந்துட்டாங்க. இன்னும் விடவே மாட்டேன் அப்படின்னு. மாமா உள்ள நெஞ்சில பாருங்க யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜான் மார்சனும் ஆபிகேலும். இதனால அப்படி தெரியல. வந்துச்சு. வணக்கம். நம்மளோட யூடியூப் இணையதளத்துல தமிழ் கெமிக் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாம போறது தப்பு. வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறது அதை விட பெரிய தப்பு. நீங்க பார்க்க போற இந்த ஒரு கதை முருகேசனுடைய கதை. சாதாரண ஒரு மனிதனா இருந்து இன்னைக்கு பல வேலைகளை செஞ்சு அதுல சாதிச்சு பெரிய ஆளாகி இப்போ அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த அந்த படத்தை தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. இந்த கதை ஒரு அமானுஷ்யமான காடை பத்தினது. இந்த ஒரு காடு எல்லா காடு மாதிரியும் பச்சை பசையா இருக்காது. இந்த காடு கருப்பா இருக்கும். இந்த காட்டுக்குள்ள பெரிய பெரிய பாக்டீரியாக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த காட்டோட ஒரிஜினல் பேரே கூடு. இது சாதா கூடு இல்ல, தூக்குனாங்கூடு. அப்துல்லா கிஷோர் நீ கதை பாருங்க. வணக்கம். எதிர்பார்க்கல இந்த மாதிரி தான் சொன்னோம். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி தான் நாங்க எதிர்பார்க்கறோம். அத இந்த மாதிரி எதனா பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் போட்டு ஸ்டோரி நரேட் பண்ணீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கதை ஏதோ சீரியஸா சொல்ற மாதிரி சொல்லி வந்து இன்னைக்கு பல நல்லா பண்ணிருந்தாருல. இத நீங்க ஒரு மெயின் இத வச்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி எதனா ஒரு ஐடியா வச்சு நீங்க எதனா ஒன்று பண்ணுங்க ப்ரோ. ஓகே. இருக்கிற இளைய தலைமுறை என் அப்பான்னு சொல்லு கேட்கிறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன சொல்றாங்க? Bye. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரிலாம் வந்து பண்ணி இது ஏன் வரலைன்னு தெரியல. அதில் நான் செக் பண்ணி பார்த்தேன் வந்துச்சு. இது வந்துச்சு, பட் ஏன் கேம்ல எடுத்துக்கலாம்னு தெரியல.